பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கு சேர்ந்த மாதிரி பொரியல் பண்ண போறோம். பீட்ரூட்லாம் செஞ்சு கொடுத்தோம்னாக்கா இந்த மாதிரி அம்மா நல்லா வேலைமா பீட்ரூட் சாப்பிடவே முடியல, பீட்ரூட் அடிக்கடி செய்யாதம்மா, பீட்ரூட் அடிக்கடி செய்யாதம்மா. வீட்டுக்கு ஒருத்தங்க தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க, அப்ப இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். இதனால வேக வச்சுதான் போட்டிருப்பாங்க, நீ போய் கேட்டு வந்து என்கிட்ட சொல்லுப்பான்னு சொல்லி கேட்டு மறுபடியும் வந்து என்கிட்ட கேட்டாரு. ஆயிமா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கு சேர்ந்த மாதிரி பொரியல் பண்ண போறோம். அந்த பொரியல் எப்படிங்கம்மா செய்றீங்கன்னு கேட்டு இருந்தீங்க, அதுதாங்கம்மா செய்யலான்னு வந்துக்கிறோம். அதை எப்படி செய்யலான்னு பாக்கலாம் வாங்க. நம்ம எப்பவுமே உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுவோம், பீட்ரூட் பொரியல் பண்ணுவோம், தேங்காய் போட்டு பண்ணுவோம், கூட்டு மாதிரி பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். இந்த பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கு சேர்ந்து பொரியல் பண்ணோம்னா பீட்ரூட் மாதிரியே தெரியவே தெரியாதுங்க, உருளைக்கிழங்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அது ஒரு ரொம்ப டேஸ்டா இருக்கும். பிடிக்காதவங்களுக்கு எல்லாம் கூட இந்த பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கு சேர்ந்து பொரியல் பண்ணோம்னா ரொம்பவே பிடிக்கும். பீட்ரூட்டாவே தெரியாது, ஒரு மாதிரி நல்லா உருளைக்கிழங்கு நம்ம பொரிச்சு சாப்பிடறோம் இல்லையா, அந்த மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி செய்வேன் இன்னைக்கு. இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பாத்துடலாமாமா? பாத்துடலாம்ப்பா. பாத்தீங்கன்னா நான் 2 பீட்ரூட் எடுத்துக்கிறேன், பெருசு பெருசா. சரிமா. அதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். 2 பீட்ரூட்டுக்கு ஒரு உருளைக்கிழங்கு போதுமாமா? போதும், நல்லா இருக்கு. நம்ம விருப்பம் தான்ப்பா, நம்ம விருப்பம் தான். எது எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், வீட்டுல இருக்கும் இல்லையா அந்த பொருள் எல்லாம், அது மாதிரி போட்டுக்கலாம். இவ்வளவுதான் போடணும் அப்படிலாம் கணக்குலாம் எதுவும் இல்ல. எது எது அதிகமா இருக்கு அந்த தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா டேஸ்டா இருக்கு ரெண்டுமே போட்டு செய்யும் போது. இது நிறைய பொருள் எல்லாம் எதுவுமே தேவைப்படாதுப்பா. வெங்காயம், தக்காளி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இந்த கருவேப்பிலை மட்டும்தான் அதை வச்சுக்கிறேன் இல்லையா, கழுவிட்டு பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். சரிமா. அதுக்கப்புறம் தட்டை காலியா இருக்கு, அதை கட் பண்ணி போட போறோம் இல்லையா. இது எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புப்பா தேவையான அளவுக்கு. இதெல்லாம் போட்டு செஞ்சிடலாம். பொருள் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா சூப்பரா இருக்கு இந்த பொரியல். இந்த மாதிரி செய்யலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முதல்ல இந்த கருவேப்பிலையே கழுவிட்டு பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம்ப்பா. பொடியா கட் பண்ணிட்டா இந்த பீட்ரூட் எல்லாம் சாப்பிடறோம் இல்லையா, இது கூடவே சாப்பிட்ட மாதிரி போயிடும். சரிமா. அதுக்காக பொடியா கட் பண்ணிக்கலாம். நம்ம கருவேப்பிலை எல்லாம் எல்லாத்துலயுமே நிறைய போடுவோம். ஏன்னா கருவேப்பிலை ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லையா, அது கண்ணுக்கு, தலைமுடிக்கு, வயிற்றுக்கு எல்லாத்துக்குமே கருவேப்பிலை நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் எப்பவுமே எல்லாத்துக்குமே கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே போடுவேன். நம்ம இந்த பீட்ரூட்டையும் உருளைக்கிழங்கு இப்ப கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப பொரியலுக்கு தகுந்த மாதிரி. சரிமா. ரெண்டு முனையும் எடுத்துணுமாமா? எடுத்துட்டு சீவரத்துக்கு வசதியா இருக்கும் பாத்துக்குதான். நம்ம பொரியல் நிறைய தேவைப்படுதுன்னாக்கா நிறைய எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சமா இப்போதைக்கு நம்ம 2 எடுத்துக்கிறோம் இல்லையா, ஜாஸ்தியா 3 கூட அது மாதிரி எடுத்துக்கணும்னா நிறைய பொரியல் ஆயிடும். சரிமா. நம்ம இந்த மாதிரி பீட்ரூட்டையும் உருளைக்கிழங்கு சீவி தண்ணியில போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம்ப்பா சுத்தமா. சூப்பர்மா. இன்னொரு தண்ணியில கூட அலசிக்கலாம், தண்ணி அழுக்க ஆயிடுச்சுனாக்கா. பீட்ரூட் போட்டோம்னே கலர் மாறிடுச்சுப்பா. தோல் சீவிட்டோம், இப்ப சுத்தமா கழுவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? நம்ம கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கழுவக்கூடாதாமா? கட் பண்ணிட்டு கழுவுனா உள்ள இருக்கிற அந்த மொத்த சத்துல அதுல போயிடும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம்ப்பா. சரிம்மா. முழுசா பெருசா இருக்கும் போதே அழகா கட் பண்ணிட்டோம்னாக்கா. அம்மா வந்து இந்த மாதிரி பொரியல் 2 டைப்பா செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு நீட்டமா போட்டு செய்வாங்க, அப்புறம் இன்னொன்னு வந்து கட்டங்கட்டமா போட்டு செய்வாங்க. எந்த மாதிரிமா செய்ய போறீங்க இன்னைக்கு? இதுக்காப்பா நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா பீட்ரூட் மட்டும் கொஞ்சம் பொடியா கட் பண்ணிக்கணும், உருளைக்கிழங்கு கொஞ்சம் சைஸ் பெருசா கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, இந்த சைஸ்ல இப்படி கட் பண்ணிக்கலாம். அம்மா எப்பவுமே இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், பொரியல் எல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி செய்வாங்க. வெறும் பீட்ரூட் பிடிக்கலாமா அப்படின்னு சொன்னா, சரிப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு நான் செஞ்சு தரேன், அந்த மாதிரி டிஃப்ரெண்டா யோசிச்சு அம்மா செய்வாங்க. அப்பெல்லாம் பீட்ரூட் எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னாக்கா இந்த மாதிரி அம்மா நல்லா வேலைமா பீட்ரூட் சாப்பிடவே முடியல, பீட்ரூட் அடிக்கடி செய்யாதம்மா, பீட்ரூட் அடிக்கடி செய்யாதம்மா. சரி பார்த்தாக்கா அது உடம்புக்கு நல்லது, சாப்பிடாமே இருக்க கூடாதப்பா அப்படின்னு சொல்லிதான் சரி இந்த உருளைக்கிழங்குனா, அப்ப உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுத்தோம்னா அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு எல்லாருமே பிடிக்கும். அப்பதான் சரி இந்த உருளைக்கிழங்கா கூட இந்த பீட்ரூட்டை போட்டு ஒரு வாட்டி செஞ்சு பார்ப்போம், அப்ப பிடிக்குதான்னு பாக்கலாம், அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருந்ததுதான். அப்ப இருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குதுன்னு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துறதுங்கம்மா.
இந்த பொரியலுக்கு பார்த்தா நம்மளுக்கு எதுவும் பெருசாலும் தேவைப்படுது. உருளைக்கிழங்கும் பீட்ரூட்டும் இருந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிற உப்பு மிளகாத்தூள் தான் போட்டு செய்ய போறோம். அதனால அடிக்கடி செஞ்சு குத்துறது இந்த பொரியல். பீட்ரூட் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே போட்டுக்கலாம். நான் ஒரு முறை இந்த மாதிரி பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கு நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அப்ப அவர் வந்து கேக்குறாரு, அக்கா இந்த மாதிரி நீங்க பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி கொடுத்தீங்களா, ரொம்ப நல்லா இருக்கு இந்த பொரியல். நான் எங்க வீட்டுல போய் எங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட செய்ய சொல்லி சொன்னாக்கா அவங்க வந்து செஞ்சாங்க. ஆனா வந்து வேகலங்கக்கா, பீட்ரூட் வேகவே இல்லையே, அது நீங்க எப்படி செஞ்சீங்க, அவங்க எப்படினாலும் வேக வச்சுதான் போட்டிருப்பாங்க, நீ போய் கேட்டு வந்து என்கிட்ட சொல்லுப்பான்னு சொல்லி கேட்டு மறுபடியும் வந்து என்கிட்ட கேட்டாரு. இல்லப்பா நீங்க வந்து பாருவா, நான் செய்யும் போதே வந்து பாரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் விட்டு நான் செய்யும் போதே செஞ்சு காமிச்சேன். இந்த பாருப்பா, நம்ம பீட்ரூட் கொஞ்சம் அந்த மாதிரி கட் பண்ண இல்லையா, சின்ன சின்னதா கொஞ்சம் இது வந்து சைஸ் அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும், பெரிய சைஸா இருக்கணும்ப்பா. நம்ம பீட்ரூட் வந்து இது கொஞ்சம் குட்டி சைஸா இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், ரொம்ப பெருசு பெருசா வேணாம், ரெண்டுமே வேகிறதுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்காக தான்ப்பா. இதுக்கு தேங்காய் எல்லாம் போட்டு செய்யக்கூடாதாமா? பீட்ரூட்னா தேங்காய் எல்லாம் போடுவாங்கல்ல. அதான்ப்பா, பீட்ரூட் வந்து தேங்காய் போடும், கொஞ்சம் ஒரு மாதிரி கிணற மாதிரி இருக்கும். அதனால பீட்ரூட் தேங்காய் போடுவோம். இந்த உருளைக்கிழங்கு போட்டுறோம் இல்லையா, இந்த உருளைக்கிழங்கு டேஸ்ட் போய் அது ஃபுல்லாவே இறங்கிடும். அதனால நம்மளுக்கு தேங்காய் எதுவும் தேவைப்பா. சரிம்மா, இப்ப அடுப்பு பத்த வச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. சரிம்மா. பொரியல் எல்லாம் சின்ன அடுப்பு பக்கம் வச்சிருப்பீங்களாமா? சின்ன தீயில வேகணும், அப்பதான் நல்லா இருக்கும். பொறுமையா வேகும் இல்லையா, அதனால சின்ன பக்கம் வச்சு செய்யலாம். நம்ம இது கூடவே இந்த கருவேப்பிலை வச்சிருக்கோம்லப்பா, அதே இப்பயே போட்டுடலாமாமா? இப்பயே போட்டுடலாம். பொரிச்சு கொட்டுவீங்கன்னு பார்த்தோமா? இல்ல இப்ப இது கூட போட்டுலாம், அப்படியே வேக போகுது இல்லையா, போட்டுடலாம். அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோமா, நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம வீட்டுல அரைச்சது, நம்ம வீட்டுல அரைச்ச குழம்பு தூள் இது, நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை கலந்துக்கலாம். நம்ம எல்லாமே இங்கேயே போட்டீங்க? ஆமாப்பா, எல்லாமே இதுல போட்டுடலாம். நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை எல்லாமே போட்டோம் இல்லையா. இதுக்கப்புறம் இதுல எண்ணெய் கடுகு போட்டா போதும்பா. நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். நிறைய ஊத்தணும் இல்ல, கொஞ்சம் ஊத்தினாவே போதும். பொரியல் எல்லாம் ஊத்துவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஊத்தினாலே போதும். இப்ப நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு மட்டும் போடலாம். இதுல நம்ம உளுத்தம் பருப்பு போட்டோம்னா கொஞ்சம் கடுகு இந்த பொரியலா கூட சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு. அதனால உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போடுவோம். நீங்க அதே மாதிரி வேணா போட்டுக்கணுமா. தனியா கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான பொரியலுக்குமா இது. இந்த பொரியல் ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாமே இதுல போட்டு எண்ணெய் கடுகு போட்டு மூடி போட்டோம்னா போதும், சூப்பரா வெந்துடும். நம்ம சாப்பிடறதுக்கும் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும் இந்த பொரியல். நம்ம கலந்து அப்படியே இதை கூடவே போட்டுக்கலாம்ப்பா. தட்டுல மசாலா எல்லாம் போட்டீங்களா? அப்பயே கலந்து வச்சுட்டு இருந்தா அது மசாலா எல்லாம் ஊறின்னு இருக்கும்ல. அப்படி இல்லப்பா, அது போட்டு நம்ம கலக்கும் போது உப்புலம் போடுறோம் இல்லையா, உப்புல இருந்து தண்ணி வரும், தண்ணி வந்துடும் இல்லையா, தண்ணி ஆயிடும். அதனால நம்ம இந்த பொரியலுக்கு எல்லாம் வந்து கிட்ட போயிட்டு கலக்கிறது டக்குன்னு போட்டுருங்கப்பா. சரிம்மா. தண்ணி ஆயிடுச்சு, இந்த தண்ணி வந்துடும் இல்லையா, தண்ணியால ஒரு மாதிரி இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இது இந்த மாதிரி தான் செய்யணும் இந்த பொரியலை. நம்ம ஏற்கனவே ஒரு பீட்ரூட் கூட்டு வர போட்டிருக்கோம்ல, அந்த வீடியோவும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அதுவும் பாருங்க, பீட்ரூட் கூட்டு எப்படி செய்யணும்ட்டு. நம்ம இந்த நேரத்துல உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணிட்டு பத்தலைனாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கரெக்டா இருந்தா இந்த மாதிரி சின்ன தீய வச்சுட்டு மூடி போட்டுடலாம்ப்பா. சரிம்மா. பெரிய தீய வச்சா வேகாது, ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும். கொஞ்சம் குட்டி தீய வச்சுட்டு மூடி போட்டுருவோம். சரிம்மா. இந்த ஆவிலே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி பொரியல் எல்லாம் பண்ணும்போது உப்பு மட்டும் நான் அந்த நேரம் கிட்டத்துல போயிட்டு உப்பு போட்டு கிளறி கொட்டுவோம். வெண்டைக்காய் பொரியல் எல்லாம் பண்ணும்போது முன்னாடி உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டு போட்டோம்னா அதுல இருந்து தண்ணி வந்துடும், குழகுழன்னு ஆயிடும் இல்லையா. அதனால இந்த மாதிரி பொரியல் எல்லாம் பண்ணும்போது உப்பு மட்டும் கொஞ்சம் கிட்ட போய் கலக்கிட்டு போட்டோம்னாக்கா நல்லா பளபளன்னு வேகும். அதுக்காக தான் அந்த மாதிரி போறதுங்கம்மா. அது திறந்து பாத்துடலாமாப்பா? பாத்துடலாமா. நீ பாருப்பா, நல்லா வெந்துட்டு இருக்கு போலயே. உருளைக்கிழங்கு வெந்துட்ட மாதிரி இருக்கு. அது வெந்துச்சாமா பீட்ரூட்? சரிப்பா, பாக்கலாம். ரெண்டுமே கொஞ்ச நேரம் வேகணும்ப்பா. சரிம்மா. ரெண்டுமே கரெக்ட் டைம்ல வெந்துரும். நம்ம மறுபடியும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். சின்ன
தீயிலேயே தான் இருக்கணும் இது. ஆனா பெரிய தீ வச்சிட்டோம்னா வேகாது. ம். அதனால சின்ன தீயிலேயே தான் நம்ம போட்டுவிட்டு சின்ன தீயில வச்சிட்டோம்னாக்கா அது பாட்டுல வந்துருக்கு, நம்ம வேற வேலை பாத்துங்க இருக்கலாம் அதுக்குள்ள. சரிம்மா, பக்கத்துல என்னம்மா? இது பக்கத்துலயாப்பா? ம். ஆயா எப்பவுமே சுத்தண்ணி தானே குடிப்பாங்க, அவங்க சுத்தண்ணி காலி ஆயிடுச்சு, அதுதான்ப்பா வச்சுக்கிறேன். சரி அதுக்குள்ள சுத்தண்ணி காஞ்சிச்சுன்னா இறக்கி வச்சிடலாம் சரிம்மா. அப்படின்னு சொல்லிட்டு. பாத்திரம் எல்லாம் கூட கழுவிட்டீங்க போலயம்மா சரி அதுக்குள்ள? சும்மா தானே நின்னுக்கிறோம்ப்பா, எந்த வேலையும் இல்ல. சரி அதனால அதுக்குள்ள கொஞ்சம் பாத்திரத்தை கழுவிடலாம் அப்படின்னு கழுவி கவுத்துட்டோம். சாப்பாடு இன்னைக்கு செஞ்சுட்டோமாமா? செஞ்சுட்டோம்ப்பா. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, சாப்பாடு பாத்தீங்கன்னாக்கா வெள்ளை சாப்பாடு தான் வச்சுக்கிறோம். ம். சரிம்மா. அடுத்துமா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சவு சவு சாம்பார் வச்சுட்டோம்ப்பா இன்னைக்கு. காட்டுங்க. சவு சவு போட்டு ம். சாம்பார் வச்சுட்டோம். இந்த சாம்பார் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி சவு சவு போட்டு சாம்பார் வச்சா நல்லா இருக்கும். பெங்களூர் கத்திரிக்காய்ன்னு சொல்றோம் இல்லையா, ம். அது போட்டு சாம்பார் வச்சுக்கிறோம். பொரியல் வந்து நம்ம பீட்ரூட் பொரியல். பீட்ரூட்டும் கேரட்ன்ற பாருப்பா, பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கு சேர்ந்து பொரியல் பண்றோம் இல்லையா, ஆமா. அந்த பொரியல் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ம். அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வச்சுட்டோம்ப்பா இன்னைக்கு. சரிம்மா, சூப்பர்மா. நம்ம வீட்டுல இதுதான் இல்ல, எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அது ஒரு எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. இவங்க கிட்ட இது இருந்தாதான் சாப்பிடுவேன், அது இருந்தாதான் சாப்பிடுவேன், இது நல்லா இல்ல அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்கம்மா. நம்ம என்ன வச்சு அதுக்காகவே நான் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வச்சு பண்ணுவேன், நிறைய பொரியல் எல்லாம் வச்சிடுவேன். வச்சுட்டு நிறைய வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் காட்டுவேன். அதுல சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி முடியலப்பா, ஒரு சாம்பார் வச்சு ஒரு பொரியல் வச்சோம்ப்பா, இல்ல ஒரு தயிர் சாப்பாடு வச்சு ஒரு ஊறுகாய் கூட வச்சு கொடுத்தா கூட சாப்பிடுறாங்க, எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. இது நம்ம கொஞ்சம் அடிக்கடி இப்ப கொஞ்சம் கிளறி விடலாம்ப்பா, முடிய போற நேரம் இல்லையா, அப்படி ஒட்ட ஆரம்பிச்சுட்டோம். அதனால கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். இப்ப நல்லா வெந்துச்சுப்பா இது. ஆனா வெந்துட்டாலும் நம்ம என்ன பண்ணலன்னா கொஞ்ச நேரம் கொஞ்சம் தீ வச்சு சின்ன தீயிலேயே பண்ணன்னு வச்சுக்கேன், நல்ல ஒரு மாதிரி டேஸ்ட் ஆயிடும். இப்ப எல்லாமே ரெண்டுமே வெந்துச்சு, உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம எடுத்து ஒரு பீட்ரூட் ஒரு உருளைக்கிழங்கு சேர்ந்த மாதிரி எடுத்து சூடு ஆற வச்சு இப்படி சாப்பிட்டுன்னு வச்சுக்கேன், அது தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. வெந்து வந்து அந்த டேஸ்ட் எல்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பண்ணினே இருந்தோம்னா நல்லா டேஸ்ட் ஆகும். அதுக்காக சரி அப்படியே வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வதக்கி விட்டோம்னா டேஸ்டா இருக்கும். இதுக்கு தேவையானதெல்லாம் முடிஞ்சிச்சுப்பா. அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு நம்ம பொரியல வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். சரிம்மா. இப்ப நல்லா ரெடி ஆயிடுச்சுப்பா. நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாமா? சரிம்மா. இந்த கண்ணாடி பாத்திரத்திலே மாத்திக்கலாமா? மாத்திக்கலாமா. அதுல ஏதோ இருக்க மாதிரி இருக்கேமா. இதுல நம்ம வெண்டைக்காய் சிப்ஸ் பண்ண இல்லையா, ஆமா, அந்த வெண்டைக்காய் சிப்ஸே கொஞ்சம் இருக்கு. சரிம்மா. வேற ஒரு தட்டை மாத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட் அதுல வச்சுக்கலாம். பீட்ரூட் அதுல வச்சுக்கலாம்ப்பா. நம்ம இந்த வெண்டைக்காய் சிப்ஸ் எப்படி செஞ்சோன்றது ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கிறோம், அது பாருங்கம்மா. நம்ம இதை பாத்திரத்தை கழுவிட்டு பீட்ரூட்டை போட்டுக்கலாம்ப்பா. சரிம்மா. நீ பாருப்பா, இது நல்லா வெந்துச்சு. இப்போ அழுத்தி விட்டாலே நல்லா தெரியுது அந்த பத்தியா. இது கூட வந்து நம்ம இப்ப இந்த கருவேப்பிலை இந்த உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா, இந்த கருவேப்பிலை உளுத்தம் பருப்பு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு பீட்ரூட் இதெல்லாம் கலந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பசங்க எல்லாருக்கும், குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்கம்மா. நம்ம இப்ப இதுல மாத்திடலாம்ப்பா. நல்லா சுருண்டுச்சுமா, நல்லா அழகாயிடுச்சு. நிறைய வேணா நம்ம கொஞ்சம் நிறைய எல்லாமே போட்டோம்னா நிறைய வரும்பா. நம்ம பீட்ரூட்டு உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு பொரியல் அழகா ரெடி பண்ணிட்டோங்கம்மா. எல்லாரும் வாங்கம்மா சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பீட்ரூட் பொரியல் சாப்பிடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.